இத்திருப்பலியானது மேரி எலிசபெத் ராணி நினைவு நாள் திருப்பலியாகவும், புனித அந்தோனியார் இரத்த பரிசோதனை நிலையம் கந்திக்குப்பம் 3ஆம் ஆண்டு துவக்க நாள் நன்றி திருப்பலியாகவும், ஜாதிமணியும் பிரகாசம் புஷ்பா மற்றும் பெங்களூர் குடும்பம் அந்தோனி நிக்கோலாஸ் தெரேசா ஆண்மேலை பாற்றிக்காகவும், முட்டிக்கால் யாக்கோபு ஆண்மேலை பாற்றிக்காகவும், மணியம் குடும்பம் செல்வநாத முதலியார் சுசியம்மாள் KS பிரான்சிஸ் சேவியர் சகாய சேவியர் KS அருள்நாதன் சபரிநாதன் ஆண்மேலை பாற்றிக்காகவும், நடுவிதி குடும்பம் மாணிக்கு முதலியார் அந்தோனியம்மாள் சூசை சபரியம்மாள் அந்தோனி மேரி புஷ்பராணி அந்துவான் சேவியர் சந்தோஷம்மாள் சபரிநாதன் அமலோர் பொமேரி ஆண்மேலை பாற்றிக்காகவும், நடுவிதி குடும்பம் சைமன் அந்தோனி இருதயமேரி ஆண்மேலை பாற்றிக்காகவும், சிப்பாய் குடும்பம் மரிய சுசி அந்தோனியம்மாள் மரியதாஸ் ஆண்மேலை பாற்றிக்காகவும், நடுவிதி குடும்பம் KC சவரியப்பன் ரோசாலி என்கிற பரிபூரணம் ஜான் மார்டின் ஜெர்விஸ் டோனி நெசவு செபஸ்தியானப்பன் பட்டணம் எவ்லின் பிரியா ஆண்மேலை பாற்றிக்காகவும், மேரி எலிசபெத் நினைவு நாள் ஆண்மேலை பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இக்கருத்துகளோடு இணைந்து இவ்வாலயத்தில் குழுமையுள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் திருப்பலி நிறைவேற்றும் அருள் பணியாளர் கருத்துகளுக்காகவும் இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். முன்னுரை. இறைவனில் மிகவும் பிரியமான விண்ணரசி அன்னையின் அன்பு உள்ளங்களே, இயேசு கிறிஸ்துவை தன் வயிற்றில் சுமந்தவுடன் அன்னை செய்த முதல் காரியம் விரைந்து சென்று இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட எலிசபெத் அம்மாளை சந்தித்ததும் அவருக்கு உதவியதும் அவரை வாழ்த்தியதும் தான். உறவுகளின் உணர்வுகளை மதித்து அவர்களின் தேவைகளை அறிந்து விரைந்து சென்று சந்திப்பதும் அவர்களுக்கு உதவுவதும் அவர்களை வாழ்த்துவதும் தான் நம் தாய் அன்னை மரியா நமக்கு காட்டும் பாதை. அவ்வாறு ஆவியால் நிரப்பப்பட்ட அன்னை மரியா ஆண்டவரை போற்றி பாடுகின்றார். இறைவன் செய்த செயல்களுக்கு நன்றி கூறுகின்றார். அவரது உள்ளம் மகிழ்ச்சியால் நிரப்பப்படுகின்றது. திருமுழுக்கிலும் உறுதி பூசுதலிலும் ஆவியாரை பெற்றுள்ள நாம் அன்றாட திருப்பலியிலும் அருங்கொடை ஜப வழிபாட்டிலும் அந்த ஆவியாரின் அருட்பொழிவினை புதுப்பிக்கும் நாமும் நம் உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவுகளின் உணர்வுகளை புரிந்து கொண்டு, ஒருவேளை அவர்கள் உடல் நலம் குன்றியிருந்தால் அவர்களுக்கு விரைந்து சென்று உதவவும், நமது தாய் அன்னை மரியாவிடம் அவர்களுக்காக மன்றாடவும் அவர்களை வாழ்த்திவிடவும் நமது விண்ணரசி அன்னை நமக்கு காட்டும் பாதையில் நடக்க அருள் வேண்டி இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யார் என்று சொல்லை கேளுங்கள். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள். மங்கள ஆரத்தி எடுத்தும் அழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. பலியினில் கலந்திட வருகவென்றழைத்தோம்,
இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. வாழும் மண்ணும் வாழும் யாவும் படைத்தவன் யார்? வாழும் உயிருக்கு வாழ்வின் முடியாய் நிலைப்பவன் யார்? வாழும் மண்ணும் வாழும் யாவும் படைத்தவன் யார்? வாழும் உயிருக்கு வாழ்வின் முடிவாய் நிலைப்பவன் யார்? என்னென்ன விந்தைகள் எங்கெங்கு காண்கின்றோ, அனைத்திற்கும் அடிப்படையில் அவர்தான் காரணம். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யார் என்று சொல்லி கேளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை வேளையிலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று முன்தினம்தான் நாம் அன்னை மரியாளின் விண்ணேற்பு விழாவை கொண்டாடினோம். விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவள், விண்ணேற்பு. அவள் செய்த அசாதாரணமான காரியங்களுக்காக இறைவன் கொடுத்த அற்புதமான பரிசு. அவள் செய்தது மிகப்பெரிய சாதனை அல்ல, மாறாக அவள் தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு அடிமையாக்கியதின் அர்ப்பணத்தின் அற்புதமான பரிசுதான் விண்ணேற்பு. அதற்கு அவள் பொருத்தமாயிருந்தால், தகுதியாக இருந்தால், இறைவன் அவருக்கு எப்பெயருக்கும் மேலான பெயரை கொடுத்து உயர்த்தி இருக்கிறார். அவளைப் போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவ்வாறு உயர வேண்டும், விண்ணேற்பு அடைய வேண்டும் என்பதுதான் இறைவரின் சித்தம். ஆக அந்த அன்னையின் உண்மையான பிள்ளைகளாய், நல்ல பிள்ளைகளாய் இருப்பதற்கு நிறைய தகுதிகள் வேணும். அவளைப் போல் நிறைய நாம் இழக்கணும் வாழ்க்கையில். அவ்வாறு இழக்கின்ற பொழுது நாம் நிறைய பெற முடியும். அவ்வாறு நாம் பிள்ளைகளாய், அவளுடைய உண்மையான பிள்ளைகளாய் இருக்கின்ற பொழுது அவளைப் போல் நாம் உயர் பெற முடியும். ஆகவே அந்த தகுதியை பெற ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சிக்கணும். அந்த தகுதிக்கான ஆசீர்வாதங்களை இறைவன் நிறைவாக தருகிறார். இந்த திருப்பலியிலும் அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நம்மிடம் தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு தகுதியான விதத்திலே இந்த அற்புத பலியில் பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும், கிறிஸ்துவே மனமிரங்கும், கிறிஸ்துவே மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும், 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 மனமிரங்கும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனதோக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது பெயரான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரை நீரன் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரை மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வல பக்கம் வீட்டிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, ஒரே திருமகன் சிலுவையில் தொங்கிய போது தம் அன்னையாம் புனித கன்னி மரியாவை எங்களுக்கும் அன்னையாக தந்தருளினார். இவ்வாறு அந்த அன்னையின் அன்பு எங்களுக்கு என்றும் துணை நிற்பதால் உமது திரு அவை மென்மேலும் வளம் பெற்று தம் மக்களின் புனிதத்தை கண்டுகளிக்கவும் மக்களின் குடும்பங்கள் அனைத்தையும் தன் அரவணைப்பில் என்றென்றும் ஈர்த்து கொள்ளவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமைந்தனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒரு பெண்ணால் இழந்த விண்ணக வாழ்வும் மகிழ்வும் மற்றொரு பெண்ணால் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனின் திட்டத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார் அன்னை மரியா. அவருக்கு ஏற்ற மாட்சியையும் துன்பங்களையும் அதன் வழியாக நாம் கண்ட மீட்பையும் எடுத்து கூறும் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11-19, அதிகாரம் 12, 1 முதல் 6 மற்றும் 10 வரை உள்ள இறைவார்த்தைகள். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்பு கோல் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பால நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1264 அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவர் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஒபீரின் பொன் அணிந்து வலம்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஒபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. அருமைமிகு அரசில மகளிரின் உண்மை எதிர்கொள்வார். ஒபீரின் பொன் அணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. பல்லவி. ஒபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிரகதம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. பல்லவி. ஒபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவார். பல்லவி. ஒபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார், வானக தூதரணைகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வசனங்கள் 39 முதல் 56 வரை. அந்நாள்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அருட்தந்தையர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் மாலை வணக்கம். அன்னை மரியாளின் விழாவை கொண்டாடுகின்ற உங்கள் அனைவருக்கும் விழாவின் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். நவநாள் கொண்டாடுகிறோம். அன்னை மரியாளுக்கு, ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை செய்கின்ற கடமை. பிள்ளைகளாயிருக்கிற நாம் அன்னை மரிக்கு அவள் செய்த அத்தனையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லி விழா எடுக்கிறோம்.
அன்னைக்கு நிறைய ஆசை உண்டு. அம்மாங்களுக்கு எப்பவுமே நிறைய ஆசைகள் உண்டு இல்லையா? நிறைய ஆசைகள். அதே போல் அன்னை மரியாளுக்கும் நிறைய ஆசை உண்டு. உங்களுக்கு ஆசை இருக்கா? என்னென்ன ஆசை அப்படின்னு கேட்டால் நீங்கள் அந்த மளிகை ஜாமான் லிஸ்ட் எழுதுகிற மாதிரி நிறைய எழுதுவீங்க இல்லையா? ஆசைக்கு அளவே கிடையாது. ஆசைக்கு அளவே கிடையாது. ஆனால் ஒரு ஆசை நிறைவேறிவிட்டால் இன்னொரு ஆசை எனக்கு வேணும்னு கேட்போம். ஏனென்றால் ஆசைக்கு அளவில்லை. ஆகவே அதுக்கு முடிவும் இல்லை. ஆனால் அன்னை மரிக்கு ஒரு ஆசை உண்டு. என்ன தெரியுமா? நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பது தான். ஆண்டவரின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவளுக்கு ஆசை. நாம் நிறைய முயற்சி செய்கிறோம். அன்னை மரியாள்கிட்ட நாம் நிறைய முயற்சி செய்கிறோம். அம்மா என் தாயின்னு சொல்கிறோம், அம்மான்னு சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். ஆனால் அவள் சொல்வதை நாம் கேட்கிறோமா? அவள் சொல்வதை நாம் கேட்குறோமா? கேட்குறதே இல்லை. வீட்டில் அம்மா அப்பா சொன்னால் பிள்ளைங்க கேட்குறது இல்லை வழக்கமாக. ஆனால் கட்டாயத்தின் பேரில் கேட்பாங்க. அது நம்ம அன்னை நம்ம விசுவாசத்தின் தாய், நாம் ஏற்றுக்கொண்ட தாய், நம்மை அவள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாள் பிள்ளைகளாக. அந்த தாயினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு, அவள் சொல்வதை கேட்பதற்கு நமக்கு பல நேரங்களில் முடியாது. ஏன்னா நானும் ஒரு தாய் என்ற ஒரு மமதை. அவள் ஆண்டவரின் தாயானால் அவளுக்கு மமதியே கிடையாது. இது எங்கனும் நிகழும் என்றாள். இன்னைக்கு பாருங்க, இன்றைக்கு 3 வாசகங்கள், அருமையான வாசகங்கள். முதல் வாசகம் திருவெளிப்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. தூய யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு. அவருக்கு அருளப்பட்டதை எழுதியிருந்தார். அன்னை மரியாளை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். கூடவே இருந்தவர், அனுபவித்தவர். இருந்தாலும் ஆவியின் அருள் தூண்டுதலால் அவள் அன்னையை பற்றி அருமையாக எழுதுகிறார். என்னென்ன அவளுக்கு அந்த பண்புகள் இருக்கோ அத்தனையும் எழுதியிருக்கார். திருவெளிப்பாட்டில் வாசிக்க கேட்டோம். 2வது திருப்பாடல்ல அருமையா தாவீது அரசர் எழுதியிருக்கிறார். முன்னாடியே ஓபீரின் பொன்னணிந்து வலப்பக்கம் நிற்கிறாள் பட்டத்து அரசி. ஓபீரின். ஆனால் அவங்க அந்த மாதிரி நகையெல்லாம் போட்டது கிடையாது. கம்மல், மூக்குத்தி, அந்த வடிகம் எல்லாம் போட்டது கிடையாது. ஆனால் அவள் போட்டாள். இப்போ போட்டு பார்க்குறோம், நம்ம அழகு பார்க்குறோம். அதற்கு அவள் பொருத்தமாயிருக்கிறார். இந்த ஓபீரின் பொண்ணுங்கிறது விலை மதிப்பற்றது, ஆஃபேர்ன்னு சொல்லுவாங்க. எல்லா விலை மதிக்கப்பட்ட கற்களெல்லாம் பொதிக்கப்பட்ட அற்புதமான நகைகளை அணிந்தவளாய் நாம் இன்னைக்கு பார்க்குறோம். அது நகைகள் அல்ல, அவளுடைய பண்புகள், அவள் வாழ்ந்த வாழ்க்கையில் அவள் இழந்தவை ஆண்டவருக்காய், அது நகைகளாக நம்ம போட்டு பார்க்குறோம். இன்னைக்கு வேளாங்கண்ணிக்கு போனால் நிறைய பார்த்து நகையாக தொங்கும். அவங்க அப்படிலாம் ஆசைப்படலை. ஆனால் இன்று எப்பெயருக்கு மேலான பெயரை இறைவன் அவர் கொடுத்து இன்று அவரை விண்ணகம் மன்னகமும் போற்றுகின்ற அளவுக்கு அவளுடைய அந்த அந்த தாய்மைக்கும் அந்த தூய்மைக்கும் அந்த அர்ப்பணித்த வாழ்க்கைக்கும் அவள் சொன்ன ஆம் என்ற அந்த வார்த்தைக்கும் அழகுபடுத்துகிறார். ஆகவே தான் நம்ம அந்த அன்னை அழகாக நாம் பார்க்கிறோம். 3வது வாசகத்தில் லூக்கா எழுதின நற்செய்தி. லூக்காசு அப்போஸ்தலரே கிடையாது, அன்னை மரியாளை பற்றி எழுதுகிறார். அவர் பவுலடிகளாரினுடைய சீடர். அவரும் ஆவியின் அருள் தூண்டுதலால் அன்னை மரியை பற்றி இவ்வளவு அற்புதமான வசனங்கள் எழுதியிருக்கிறாங்க. அவங்க ஆண்டவரை சந்தித்தது, ஆண்டவர் அவரை சந்தித்தது, அவள் கருவுற்றது, அவள் செய்த எல்லாவற்றையும் எழுதுகிறார். ஒரு அற்புதம் பாருங்க. பார்த்தவங்க பார்க்காதவங்க, பார்த்தவங்க எல்லாமே அன்னை மரியாளை அவ்வளவு தூரம் ரசித்திருக்கிறார்கள், உணர்ந்திருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள். அதை நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறோம், வாசிச்சு கேட்கிறோம். சிறு பிள்ளை அன்னை மரியாள், ஒரு இளம் பெண்மணி, ஒரு 18-19 வயசு தான். ஆனாலும் ஆண்டவரிடத்துல ஆம் என்று சொன்னதுக்கு அவள் இறுதி வரையிலும் முழுமையாக கடைபிடித்தாள். கொஞ்சம் கூட அவங்க விலகல அல்லது பிசகல, யோசிச்சு பார்க்கல. எங்கனும் நிகழும் என்று கேட்டாரை ஒழிய அது எப்படியெல்லாம் நிகழ்ந்தது என்பதை அறிந்து தெரிந்து பார்த்து மனதில் இருத்தி சிந்தித்து வந்தாள். எவ்வளவு அற்புதமான தியானம் பாருங்க.
ஆக அந்த அன்னை மரியாளை நாம் இன்று தியானிப்பதும் மிக அற்புதம். தியானிக்கணும், அவங்களுடைய தியாகத்தை தியானிக்கணும், அவங்களுடைய பெண்மையை தியானிக்கணும், அவங்களுடைய தூய்மையை நாம் தியானிக்கணும், அவங்களுடைய அர்ப்பணத்தை நாம் தியானிக்கணும். அந்த தியானம் தான் நமக்கு அவருடைய உண்மையான பிள்ளைகளாக இருப்பதற்கு தூண்டுகோலாய் அமையும். ஆக அவருடைய ஆசை நம்மெல்லாம் அவருடைய அன்னை மரியாளுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். இயேசுவே அவரின் பிள்ளையாக இருந்தார். கடவுளே அந்த தாய்க்கு பிள்ளையாக இருந்தார். ஏன் நாம் இருக்கக்கூடாது? நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள். இப்போ அன்னை மரிக்கும் நாம் பிள்ளைகளாக இருப்பதற்கு தகுதியை பெறணும். அவள் தகுதி பெற்றிருந்தாள். அவள் பரிசுத்த பாத்திரம், தகுதி படைத்த பாத்திரம். நாமும் அப்படிப்பட்ட தகுதியான பாத்திரங்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அன்னையின் ஒரே ஆசை. இந்த ஆசைக்காக அன்னை என்ன செய்தாங்க தெரியுமா? ஆம்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க செய்த ஒரே செயல் என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க பாப்போம். சும்மா இருந்தாங்க. அவங்க என்ன செய்தாங்க? சும்மா இருந்தாங்க, ஒன்றும் செய்ய கிடையாது. எதை பற்றி யோசிக்கல, எந்த கனவும் கிடையாது, எந்த ஆசையும் கிடையாது, எந்த அபிலாஷையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சும்மா இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சும்மா இருந்து ஆவி தன்னை முழுமையாக இயக்குவதற்கு ஒப்பு கொடுத்தாள். ஆவியினுடைய அற்புத செயல்கள் அவளில் இருந்து செயலாற்றுவதற்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். அப்போ அவர் செய்தது எல்லாமே ஆவியின் அற்புத செயல்கள் தான். நம்ம ஆவியினுடைய வரங்களை பற்றி நமக்கு தெரியும், நமக்கு கன்னிகள் என்னன்னு தெரியும். இத்தனைக்கும் அவள் பொருத்தமானவள். ஆகவே தான் கபிரியர் சொல்லுவாங்க, அருள் மிக பெற்றவளே, அருள் நிறைய பெற்றவளே வாழ்க. வான தூதர்கள் மட்டுமல்ல, திருத்தூதர்களும் சரி, எல்லாருமே அவரை போற்றினார்கள். அவர் இயேசு வாழ்ந்த காலத்தில், அன்னை மரியாள் வாழ்ந்த காலத்திலே அவரை கண்ட பெண்மணிகள் சொன்னாங்க, நீங்கள் இவரை தாங்கிய உதரம் பேறு பெற்றது, நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி அவளை வாழ்த்தினார்கள். ஆனால் அந்த வாழ்த்துக்கெல்லாம் அவங்க மயங்கலை, பின்னாடி தான் நின்னாங்க. அவங்க எப்பவுமே பேக்ரவுண்டில் தான் இருந்தாங்க. முன்னாடி நின்று நான் பெருமையாக நான் ஆண்டவரின் தாய், இயேசுவின் தாய்ன்னு சொல்லி பெருமை பாராட்டவில்லை. ஆனால் இந்த ஆண்டவரின் தாய் தனக்கு சொல்லப்பட்ட போது, நீங்கள் அவருக்கு தாயாக போகிறீர்கள் சொல்லப்பட்ட போது அவள் அதை தியானிக்க ஆரம்பிச்சாங்க. உடனடியாக அவள் என்ன செய்தாள்? பணிவிடை செய்ய புறப்பட்டாள். அதாங்க, ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் அடுத்தவங்களை பற்றி தான் நினைப்போம், நம்ம பற்றி நினைக்கவே முடியாது. ஆண்டவர் நமக்குள் இருந்தார். ஆண்டவர் என்ன செஞ்சார்? நம்மை பற்றி நினைத்தார். அதே போல் அன்னை மரியாளும் பிறரை பற்றி தான் நினைக்க அவர்கள் புறப்பட்டார்கள். அந்த வயசில் ஏறக்குறைய 70 மைல்கள் நாசரேத்திலிருந்து ஐன் கரீம், அந்த யூதேயா மலை நாட்டிற்கு. அது ஒரு பாலைவனம். நிறைய பேர் பயணம் செய்ய மாட்டேங்க. மாதிரி இருக்கிற ஆக்சிடென்ட் ஆகிற அந்த டிரான்ஸ்போர்ட் அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. 4 ரோடெல்லாம் கிடையாது, விமான போக்குவரத்து கிடையாது, கார் கிடையாது, நடந்து தான் போகணும். அல்லது கொஞ்சம் வசதி படைத்தவங்க கோவில் கழுதியில் போவாங்க. இப்படி தான் அவர்கள் நடந்து சென்று இருப்பால், தனியாக அல்ல, ஆண்டவரை சுமந்து கொண்டு தான் கருவுற்றிருக்கின்ற அந்த ஆண்டவரிடத்தில் பேசிக்கொண்டு அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நம்ம ஆண்டவருடைய அந்த சிமியோன் சொன்னதை பற்றி தியானித்து கொண்டு போகிறார். இது எங்கனம் நிகழும், எப்படி நிகழும், என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றி தியானித்து கொண்டே சென்று எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறார். அவள் ஒரு உறவினல் தான். அந்த அம்மா இவரை முன்னாடி பார்த்துருக்க மாட்டாங்க, அல்லது குழந்தைகளை பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. ரொம்ப தூரம், அந்த காலத்து மாதிரி அடிக்கடி போயிட்டுலாம் வர முடியாது, டெலிஃபோன் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எந்த ஒரு தகவல் பரிமாற்றமும் கிடையாது, சொல்லாமல் போகிறாங்க. ஆனால் இவள் தான் ஆண்டவரின் தாய் என்று எப்படி கண்டுபிடிச்சாங்க அவங்க? எப்படி? ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவளாய் அவளுடைய வயிற்றில் இருந்த அந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. உடனே அவன் சொன்னாங்க, இவங்க சாதாரணவங்க கிடையாது, என்னை பார்க்க வந்திருக்க, என்னை சந்திக்க வந்திருக்கின்றவர்கள் ஆண்டவரின் தாய். ஆக அந்த ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று சொல்லி புலங்காகிதப்படுகிறாள் எலிசபெத் அம்மா. அவங்க வயசு மூத்தவங்க, இவங்க சின்ன பிள்ளை தான். ஆக எவ்வளவு தூரம் அந்த அந்த சந்திப்பு இருக்கு பாருங்களேன், சந்திப்பு. அப்போ ஆண்டவரை சுமந்திருக்கிறவர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க, துள்ளுவாங்க.
அடையாளம் காணப்படுவார்கள். தாம் சந்திக்கிறவர்கள்ட்ட அது அந்த அடையாள பரிமாற்றங்கள் எப்போது இருக்கும்? ஆண்டவரை சந்திக்கின்ற அந்த பரிமாற்றங்கள் இருக்கும். அடையாளம் கண்டு கொள்ளப்படுவோம். இப்போ நாம் ஆண்டவரை சுமந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கும், அந்த துள்ளல் இருக்கும், அந்த பற்றற்ற வாழ்க்கையும் நம்மிடம் இருக்கும், ஐஸ்வர்யங்கள் நம்மிடம் குடிகொண்டு இருக்கும். அந்த நகைகள்லாம் போட்டாங்க இல்லையா, அந்த நகைகள்லாம் என்ன? அவர்களுடைய நகைகளுடைய பண்புகள் என்ன? அன்பு, அமைதி, பொறுமை, மன்னிப்பு, ஒற்றுமை, மகிழ்ச்சி, ஆரோக்கியம், இதுதான் அவங்களுடைய பண்புகள். இவைகளை அணிகலனாக கொண்டவள் தான் அன்னை மரியாள். அந்த அணிகலனை நாமும் பெற முடியும். ஆக ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் நாம் நற்கருணையை அருந்துகிறோம். அந்த ஆண்டவரை அன்னை மரியாளை போல நாமும் கருவாக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் இங்கே நம்மிடம் குடிகொண்டிருக்கிறான்னு சொன்னா நாம் சந்திக்கிற எல்லாருமே நம்மை அடையாளம் கண்டுக்கணும். நாம சந்திக்கிற எல்லாரிடத்திலுமே அந்த மகிழ்ச்சி துள்ளணும். திருமுழுக்கு யோவானை போல ஆனந்த கூத்தாடி இருக்கிறார். அதை பார்த்த உடனே தான், அதை அறிந்த உடனே தான், உணர்ந்தவள் தான் எலிசபெத்தம்மா சொல்றாங்க, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட உணர்வு அன்னை மரியின் பிள்ளைகளாக நம்மிடமும் இருக்க வேண்டும். தாயை போல பிள்ளை, சத்தமா சொல்லுங்க. ஆமா, அப்படித்தான் இருக்கணும். வேற மாதிரி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. நம்மை வித்தியாசமாய் வாழ்வதற்காக இறைவன் நம்மை அபிஷேகம் செய்திருக்கிறார். நாம் அனைவரும் திருமுழுக்கின் வழியாக அருள் மிக பெற்றவர்கள். ஆக நமக்குள் என்ன இருக்கணும்? அந்த மகிழ்ச்சி இருக்கணும், அந்த தாழ்ச்சி இருக்கணும், அந்த பொறுமை இருக்கணும், அந்த அபிஷேகம் இருக்கணும், ஆண்டவருக்குள் எப்போதும் இருக்க வேண்டும் என்ற அந்த அபிலாஷை இருக்கணும். அது எல்லாத்தையும் விட நாம் சும்மா இருக்கணும். நம்ம சும்மா இருக்கோமா? யோசித்து பாருங்க. சும்மா இருக்கவே மாட்டோம், யோசிச்சுட்டே இருப்போம். யோசிச்சுட்டே, ஃபாதர் எனக்கு பொறுமையே இல்லை, ஏன்னா நான் ரொம்ப யோசிக்கிறேன், எனக்கு ப்ரெஷர், எனக்கு சுகர். ஏன் காரணம்? ரொம்ப யோசிக்கிறது தேவையில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அதிகமாக யோசிப்பதால், கனவு காண்பதால் ஒரு முழத்தை கூட்ட முடியாது, குறைக்கவும் முடியாது. அது நடக்கிறது, நடந்தே ஆகும். ஆனால் அதை எவ்வாறு எதிர்கொள்ள முடியும், எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான துணிவை இறைவன் நமக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் நம் அன்னை மரியின் பிள்ளைகள், அவள் ஞானம் நிறைந்த கன்னிகை. அவளைப் போல நாம் ஞானம் அதிகமாய் பெற்ற பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த திருவிழாவின் நோக்கமே. இந்த நவநாட்களின் நோக்கமே அவளுடைய பண்புகளை தியானிப்பது தான், அவளுடைய அற்புதமான அந்த அனுபவத்தை தியானிப்பது தான். அவளுடைய உண்மையான பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொரு நாளும் மாறி ஆண்டவரை, இந்த வார்த்தையான ஆண்டவரை நாம் புசித்து கருவாக்கி என் வாழ்வாக்க வேண்டும் என்ற அந்த அற்புதமான சிந்தனை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த நவநாட்கள் திருவிழாக்கள், அன்னை மரிக்கு நாம் கொண்டாடுகின்ற அத்தனை விழாக்களுமே. இவைகள் அனைத்தும் பொருத்தம். நான் சொல்லுவாங்க, ஏன் கொண்டாடுறீங்க, தேர் தூக்குறீங்க? நம்ம தூக்கல, ஆண்டவரே தூக்குகிறார். அவரே பெயருக்கு மேலான பெயரை கொடுத்து எல்லா தலைமுறையினரும் இனி பேறு பெற்றவர்கள் போற்றுமே என்று சொல்லி அவரே சொல்லியிருக்கிறார். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவள் எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருந்தது போல நம்ம பொருத்தமாக இருக்கணும். பொருத்தம் பார்க்குறதுக்கு நம்ம நிறைய திருமணத்தில் பார்க்குறோம். பொருத்தம், கலரு, ஹைட்டு, வெயிட்டு, அது இதெல்லாம் பார்க்குறோம். அந்த பொருத்தம் அல்ல. அன்னை மரியாள் எவ்வாறு ஆண்டவருக்கு பொருத்தமாக இருந்தாலோ அதே போன்று நாமும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவளுக்கும் ஆண்டவருக்கும் பொருத்தமாய் வாழணும். அப்போது தான் நாம் மீட்பு பெற முடியும். அவள் விண்ணேற்றம் அடைந்தாள். அப்போ எப்படி விண்ணேற்றம் அடைந்தாள்? விண்ணேற்பாடை பெற்றது எப்படி? அவள் ரொம்ப, அதான் சொன்னது போல, சும்மா இருந்தாங்க, வெயிட்லெஸ்ஸாக இருந்தாங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாங்க. வருந்தி சுமை சுமப்போரே வாருங்கள் என்னிடம், உங்கள் சுமைகளை இறக்கி வச்சுட்டாங்க அப்போவே. இனிமேல் நீங்கள் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு. அப்போது அதனால் அவங்க இலகுவாகி விட்டார்கள். அப்போது ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாகி இருந்தார். நம்ம பூசையில் கூட ஒவ்வொருவரையும் சொல்கிறோம், என் இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம்ம இதயம் எப்படி மேலே எழும்போம்? அது கனமாக இருந்தால் அது எழும்பாது. கல்லாய் இருக்கின்ற இதயத்தை கனிவுள்ள இதயமாய் மாற்றுகின்ற பொழுதுதான் அது மேலே எழும்பும். அன்னை மரியாளை போல விண்ணேற்பு அடைவதற்கு தகுதி பெற்றவளாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். முடியும். முடியாதது ஒன்றுமே கிடையாது. என்னப்பா இவ்வளோ வயசாகி போச்சு, இனிமேலா? கடைசி நேரத்தில் கூட இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் ஆண்டவர் சொல்லுவார். இன்றே, இப்போது ஆரம்பிங்க. இன்னைக்கிலிருந்து நான் அன்னையின் பிள்ளை, என் தாய் இவளை போல் நான் இருப்பேன், இவள் உடுத்திற்கு சேலையில் இருக்கிற நூலை போல் நான் இருப்பேன்.
என்று நான் உறுதி கொண்டு வாழ்ந்தேன் என்று சொன்னால் நாம் எல்லாருமே மோட்சத்துக்கு போவோம். யாரெல்லாம் மோட்சத்துக்கு போகணும் கை தூக்குங்க, ஆசை இருக்கு. நான் 2 கை தூக்கிட்டேன். நிறைய பேர் தூக்கவே இல்லை. அப்போ இல்லையா, ஆசை இல்லையா? அதுக்கு தாங்க இவ்வளோ நவநாள் ஜெபம், ஜெபமாலை, எல்லாம் திருவிழா எல்லாம் எதுக்கு? நம்ம எல்லாருமே மோட்சத்துக்கு போகணும். அங்கே போய் எல்லாருமே முகமுகமாய் ஆண்டவரை தரிசிக்கணும். ஓபேரின் அந்த பொண்ணு அணிந்து அன்னை மரியாளுடைய வலப்பக்கத்தில் நம்ம நிற்கணும். அதுதாங்க நம்ம லட்சியம், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம இருக்கிறது எல்லாமே வாடகை வீடு தான், காசு கொடுத்து தான் எல்லாமே. ஈவன் சொந்த வீடாக இருந்தாலும் நம்ம என்ன கட்டணும்? வரி கட்டணும். ஆனால் அங்கே தேவையில்லை. அது ஏனென்றால் வானகமே என் தாய் நாடு, என் தாய் வீடு. அங்கே நான் சொந்தமாக போவேன், இலவசமாய் போவேன், இலவசமாய் அங்கே மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. ஒரு குறையுமே இருக்காது, எல்லாமே அபீர்விதமாய் நமக்கு கிடைக்கும். அதை நோக்கி பயணம் செய்வோம். அன்னை மரியின் கரம் பிடிப்போம். அவள் இலகுவாய் நம்மை, பிள்ளைகளாய் நம்மை ஆண்டவரிடத்தை கொண்டு போய் சேர்ப்பாளாக. ஆமீன். அனைவரும் எழுந்து இந்த நேரத்தில் நம்மை தியானத்தின் மூலமாக அன்னை மரியின் உண்மையான பிள்ளைகளாய் இருப்பதற்கான வரங்களை கேட்டு பெறுவோம். அன்னை சொன்ன ஆண்டவர் கேட்பார், நமக்கு தெரியும். அன்னை சொன்னால் ஆண்டவர் செய்வார், ஆனால் நிறைவாய் செய்வார் ஆண்டவர். அந்த அபிஷேகம் உள்ள ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் உண்மையாக பிள்ளைகளாய் இருக்க வேண்டிய வரங்களை இந்த நேரத்தில் கேட்டு பெறுவோம். எமக்களித்த அன்பு தந்தையே, எங்கள் திரு அவையில் உள்ள திரு அவை அருட்பணியாளர்கள் மற்றும் நற்செய்தி பணியாளர்கள் அனைவரும் திருக்குடும்பத்தில் மரியா பணிந்து பணி செய்தது போல இறை மக்களுக்கு பணி செய்யவும் பணித்தளத்தில் வருகின்ற துன்பங்களை உமது துணையுடன் தாங்கிச் செல்லவும் தேவையான ஞானத்தையும் உடல் நலத்தையும் அருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் தாய் அன்னை மரியாவுக்கு விண்ணக மன்னக அரசு என்று மணிமகுடம் சூட்டிய எம் தந்தையே, குடும்ப வாழ்வில் அன்னை மரியாவின் தூய்மையைப் போல எங்கள் குடும்பங்களில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் தூய்மையை நாடி தேடவும் தூய்மைக்கு எதிரான செயல்பாடுகளை தவிர்க்கவும் தேவையான ஞானத்தை இறைவா இறையருள் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்னை மரியாவை அருள் நிறைந்தவரே வாழ்க என வாழ்த்திய எம் அன்பு தந்தையே, அருள் நிறைந்த அன்னை மரியாவிடம் விளங்கிய நீடிய பொறுமை, அசைக்க முடியாத நம்பிக்கை, உள்ளத்தில் மகிழ்ச்சி, இருப்பவற்றில் நிறைவு போன்ற நற்பண்புகளை எங்கள் குடும்பத்தில் நாங்களும் கடைபிடித்து திரு குடும்பத்தினை பிரதிபலிக்கும் குடும்பங்களாக வாழ இறையருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்னை மரியாவிற்கு எதையும் தாங்கும் உள்ளத்தை அளித்த எம் தந்தையே இறைவா, குடும்ப உறவுகளை சிதைக்கும் கொள்கைகள் மற்றும் பழக்க வழக்கங்களில் இருந்து நாங்கள் விடுதலை பெறவும் எங்கள் குடும்ப ஒற்றுமையை குலைக்கும் நபர்களிடமிருந்து விலகி நிற்கவும் உடன் பிறந்தரோடு நல்லுறவு கொண்டு வாழவும் எங்களை உயர்த்தி விட்ட பெற்றோரை போற்றி வாழவும் தம்பதியர்கள் ஒன்றி வாழவும் இறையருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி நம்மை ஆண்டவரினுடைய அந்த அபிஷேக அனுபவத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்னை மரியாள் எவ்வாறு அந்த தியானத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தாளோ, ஆம் என்று சொன்னதுக்கு பிறகு அவளுக்கென்று லட்சியம் இல்லை, ஆண்டவரின் மட்டும்தான் அவருக்கு லட்சியமாக இருந்தது. அவருக்காக நிறைய இழந்திருக்கிறாள். அவள் நிறைய அவமானங்களை தாங்கி இருக்கிறாள். உன்னுடைய இதயத்தை வாழ் ஊடுருவும் என்று சொன்னபோது கூட அவளுக்கு கலங்கவில்லை. 7 வியாகுலம் என்று சொல்லுகிறோம். எத்தனை முறை அவள் தன்னுடைய இதயத்தை ஆண்டவருக்காய் காணிக்கையாக கொடுத்து இருப்பாள். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வியாகுலங்கள் இருக்கும். கட்டாயம்
துன்பங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும், இழப்புகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அத்தனைக்கும் மத்தியிலும் நாம் நம்பிக்கையோடு அந்த கானா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவர் இருந்ததைப் போல நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் இருக்கணும். அன்னை மரியாளும் இருக்கணும், அப்போஸ்தலர்களும் இருக்கணும். அப்போது நமக்கு ஒரு குறையும் இருக்காது. குறைவாக இருக்கின்ற அனைத்தும் நிறைவாய் மாறும். அவமானமாய் வருகின்ற நேரங்கள் அது தெரியாமல் போகும், தெரியாமல் அது மறைந்து போகும். ஏனென்றால் அங்கே நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களில் ஆண்டவர் அன்னை மரியாளும் உடன் இருக்கிறார், திருத்தூதர்களும் நம்மோடு இருக்கிறார்கள். ஆண்டவர் இருந்தால் இவங்க எல்லாமே இருப்பாங்க. ஆக இவர்களை நமது உள்ளங்களிலும் வாழ்விலும் கொண்டு வர வேண்டும் என நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே வாரும், என் கூட இரும் ஆண்டவரே, அன்னை மரியாளே என் கூடவே இரும், திருத்தூதர்களே என் கூடவே இருங்க, என் பக்கத்தில் இருங்க. எனக்கு பலன் போதலை, விசுவாசம் குறைவு, நான் நிறைய ஜெபிக்கிறேன் ஆனால் போதலை, எனக்கு அந்த ஜெபத்தின் வல்லமை கிடைக்கல, என்னுடைய எல்லா முயற்சிகளிலும் தோல்வி இருக்கிறது, என்னுடைய எல்லா எண்ணங்களிலும் பரிசுத்தம் இல்லை, நான் எதிர்பார்க்க எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் நினைக்கிற எல்லாமே எனக்கு ஏமாற்றமாய் போகிறதே, எனக்கு நீர் வாரும், என்னோடு இரும். கண்களை மூடியவாறே இந்த பாடலை நீங்களும் தொடர்ந்து பாடுங்கள். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்களை மூடியவாறே உணர்வோடு பாடுவோம். என் கூடவே இரும், சத்தமா பாடுவோம். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்திலே தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்திலே தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்திலே தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. நீங்க போதும் ஆண்டவரே, என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பாடுங்க. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழவே முடியாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் தானும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல்
இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்து நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்து நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பறந்து திரியும் பறவைகள் அவை பாடும் கடல் வாழ் விலங்குகள். காற்று கடலும் கார்முகில் வனவில்லும் நிலவும் மீன்களும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கோடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கோடைகளே. நினைத்து நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்து நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காணிக்கைகள் எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது இரக்கத்தாலும் என்றும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையாலும் நாங்கள் உமக்கு நேர்ந்தளிக்கும் காணிக்கைகள் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. அதனால் திரு அவையில் நம்பிக்கையாளர்களின் எண்ணிக்கை பெருகவும் அவர்கள் நற்பண்புகளின் வலிமையால் வளமையால் என்றென்றும் ஒளிரவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் தூய கன்னி மரியாவின் நவநாளை கொண்டாடும் இந்நன்னாளில் உமது பெருமைகளை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் உமது வார்த்தையானவரை களங்கமில்லா தம் இதயத்தில் ஏற்று கன்னியாக இருந்து அவரை கருத்தாங்கி படைத்தவரையே பெற்றெடுத்து திரு அவையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தார். மரியா சிலுவை அடியில் நின்று இறை அன்பின் திருவுளத்தை ஏற்று கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வுக்கு உரிமை பேறு பெற்ற மாந்தர் அனைவரையும் தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நீர் வாக்களித்த ஆவியாரை திருத்தூதர்கள் எதிர்பார்த்திருந்த போது அவர்களின் சீடர்களின் வேண்டுதல்களோடு தம் வேண்டுதல்களையும் இணைத்து மன்றாடும் திரு அவைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவர் விண்ணக மாட்சிக்கு உயர்த்த பெற்ற பின் ஆண்டவரின் நாள் மாட்சியோடு வருமளவும் பயணமாகும் திரு அவையோடு தாயன்பால் உடனிருந்து தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகிறார். ஆகவே புனிதர்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி
முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. புனிதமான நேரம் இது. தூய ஆவியானவர் அன்னை மரியை சந்தித்த அந்த ஆவியானவர் இதோ இங்கே இப்பொழுது இந்த காணிக்கைகள் மீது இறங்க வருகிறார். ஆண்டவரின் வார்த்தையாக மாறப்போகிறது, திருமேனியாக மாறப்போகிற அதிசயத்தை நாம் காணப்போகிறோம். மோயிசன் அந்த எரியும் நெருப்புதரை உற்று நோக்கியதைப் போல இருக்கிறவர் நாமே என்று ஆண்டவர் அவருக்கு சொன்னதை அனுபவித்ததைப் போல நாமும் இங்கே இந்த வளாகத்திலே, உடன்படிக்கையின் கூடாரத்திலே, பிரசன்னத்தின் இந்த தேவாலயத்திலே அவரை சந்திக்க வந்திருக்கிறோம். அன்னை மரியை போல நாம் வெறுமையாயிருப்போம். அன்னை மரியை போல தகுந்த பாத்திரமாய் மாறுவோம். இந்த இயேசுவை நாமும் கருவாய் சுமந்து பிறருக்கு வாழ்வாய் மாறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல விண்ணக தந்தைக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தையருந்திய பின் மீண்டும் கிண்ணத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல விண்ணக தந்தைக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வதரும் அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் இந்த மாலை பலியிலே ஒரே குடும்பமாக அன்னை மரியின் சொந்த பிள்ளைகளாக உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமது திரும் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என பாத்திரவான்களாய் எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களிலும் நீர் கருவாயிருந்து எங்கள் வாழ்வையும் மாற்றி எங்களையும் அன்னை மரியைப் போல விண்ணேற்றம் அடைய எங்களுக்கு தூய ஆவியானவர் துணை செய்ய உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித விண்ணரசி அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித ஐசெந்த் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். அது போதாது என்று எனக்கு தெரியும். என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று எங்களுக்கும் தாரும்.
அந்த உண்மையான சமாதானத்தை, அமைதியை நாங்களும் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு தாரும், எங்களுக்கும் சொல்லும். எங்களுடைய பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப எங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் தேவைப்படும் உண்மையான அன்பு, அமைதி, மன்னிப்பு, ஒற்றுமை, மகிழ்ச்சி, ஆரோக்கியமான வாழ்வை தந்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் உண்மையான பிள்ளைகளாய் முகமலர்ச்சியோடு ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் திரு செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்கு தாயானவர், தந்தையானவர், நம்மோடு இருக்கிறவர், நம்மை பிள்ளைகளாய் அரவணைக்கின்றவர். தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. பாடுங்கள். தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீரில்லையே நான் இல்லையே, நீரில்லையே நான் இல்லையே, உன் உறவில்லையே வாழ்வில்லையே. தாய் போல என் தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. இவர் தருகின்ற இந்த உறவின் அன்பின் உணவிற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிலும் எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுளரும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, 4 இடங்களில் நேற்றைய போலவே நற்கருணை வழங்கப்படும். எனவே வரிசையாக வந்து நாம் நற்கருணையை பெற்றுக்கொள்ள உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்ளுகின்றேன்.
உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த நேசனம் என்னிடம் எழுந்தது ஏனோ நேசமும் அதிசய இரக்கமும் அல்லோ. என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். ஆசிருமருளும் என் தாய் தந்தை சகோதர சகோதரி நண்பர்களும் ஆசிருமருளும் என் தாய் தந்தை சகோதர சகோதரி நண்பர்கள் எங்கும் பேருதீவோர் பகைமையில் ஊழல்வோர் பாவிகள் மரித்தோர் திருச்சபையோர்க்கும் என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அருள் ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். நவநாள் அட்டையை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். அனைவரும் சேர்ந்து சத்தமாக சொல்லுவோம். புனித விண்ணரசி அன்னை நவநாள் ஜெபம். வரம் பல பொழியும் மன்னக மாந்தர்கள் அனைவரின் பயணங்களின் பாதுகாவல் நீரே. எங்களுக்கு துணையாக வாரும். விண்ணக தந்தையிடம் எங்களுக்காய் பரிந்து பேசுபவளே, வேலையற்றோர் வேலை வாய்ப்பு பெற்றிடவும், பணியில் உள்ளோர் நற்பணி புரிந்திடவும், திருமணமாகவும் குழந்தை பாக்கியம் பெற்றிடவும், இல்வாழ்க்கை இனித்திடவும் தயை புரிந்தருளும். தீராத நோய்களையும் தீர்ப்பவளே, எங்களுக்கு முழு சுகத்தை தந்தருளும். ஆறுதல் தரும் அன்னையே, விதவைகள் ஆதரிக்கப்படவும், முதியோர் ஆதரவற்ற குழந்தைகள் அரவணைக்கப்படவும், அவர்களுக்கு கல்வி கண் திறக்கப்படவும், சாதியம், தீவிரவாதம், வன்முறை, குடிப்பழக்கம் முற்றிலும் ஒழிந்து அன்பும் அமைதியும் நிலவிட கருணை கண் திருப்பியருளும். பருவம் தவறாமல் மழை பொழிய செய்தருளும். சாலை விபத்துக்களில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும். நாட்டின் தலைவர்களையும் அருள் பணியாளர்களையும் தொழில் முனைவோரையும் உம் அருளால் நிரப்பியருளும். எங்கள் வாழ்வில் வரும் ஏற்ற தாழ்வுகளை மன நிறைவோடு ஏற்று இறை சித்தத்தின்படி எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர எங்களோடு துணையாக வாரும் தாயே. ஆமீன். இன்றைய நாளில் திருப்பலியை சிறப்பித்த அன்பியங்களோடு பெரிய நாயகி லூர்தன்னை திருக்குடும்ப அன்பியங்கள் நாற்காலிகளை ஒழுங்குபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் நாளைய தினத்தில்
திருப்பலி சிறப்பிக்கும் அன்பியங்களோடு சகாயமாதா விண்ணரசி இஞ்ஞாசியார் அன்பியங்கள் முன்கூட்டியே வந்து நாற்காலிகளை ஒழுங்குபடுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 18ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலி மறையுரை தலைமை அருட்பணி நவீன் கொய்னோன்யா ஜான் த பேப்டிஸ்ட் புஷ்பகிரி. சிறப்பிப்போர் அன்னாள் அசிசியார் அருளானந்தர் அன்பியங்கள். இந்த அன்பியங்களின் பொறுப்பாளர்கள் முன்கூட்டியே பங்கு தந்தையை சந்தித்து அல்லது உதவி பங்கு தந்தையை சந்தித்து அதற்காக ஏற்பாடுகளை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எழுந்து நின்று ஆண்டவருக்கு மனமாற நன்றி செலுத்துவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்புக்கும் வாழ்வுக்கும் பிணையாகிய திரு உணவை உண்டு நாங்கள் உம்மை இறந்து மீண்டும் கேட்கின்றோம். உமது திரு அவை கன்னித்தாயாரின் உதவியை பெற்றுக்கொள்வதாக. இவ்வாறு இத்திரு அவை நற்செய்தியின் பறைசாற்றலால் எல்லா மக்களினங்களுக்கும் கற்பிக்கவும் உலகெல்லாம் ஆவியாரின் பொழிவால் நிரப்பப்படவும் அருள் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகள், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. ஒரு நிமிடம் அமர்வோம். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்க நமக்கு இந்த திருப்பலியை நிறைவேற்ற உதவியவர் அருட்தந்தை ஆண்டனி தாஸ் அவர்கள். இன்று வரவேண்டிய அருட்தந்தை ஜேசுராஜ் அவர்கள் வெளியூருக்கு சென்றுவிட்ட காரணத்தினால் நமக்கு உதவி செய்து நல்லதொரு சிறந்த மறையுரையை ஆற்றி அன்னை மரியாள் அவருடைய அருளை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் சும்மா இருக்க வேண்டும். கொஞ்ச நேரம் அப்படி லைட் வெயிட்டாக இருந்தால் தான் இந்த புவியீர்ப்பு விசைக்கு எதிர் திசையாக நாம் பயணிக்க முடியும் ஆண்டவரை நோக்கி என்று சொல்லி ஒரு அழகான ஒரு சிறந்த மறையுரையை நிகழ்த்தி நல்லதொரு திருப்பலியை நமக்கு நிறைவேற்றி ஜெபித்திருக்கிற அருட்தந்தைக்கு மனமார்ந்த நன்றிகளை கரங்களை தட்டி தெரிவிப்போம். வாழ்த்துக்களை பொன்னாடை போர்த்தி தெரிவிப்போம். நினைவு பரிசு வழங்கி அவரை மகிழ்விப்போம். இன்னும் கொஞ்சம் ஜோராக கை தட்டுவாங்கல்ல. இந்த நாளில் சிறப்பு செய்த அன்பியத்தாருக்கு மனமார்ந்த நன்றிகள். வரக்கூடிய நாட்களிலும் அதே போல அனைத்து அன்பியத்தாரும் இன்னும் ஆர்வமோடு பங்கெடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த திருவிழா நல்ல முறையில் நடக்க இயற்கை எந்த தடையும் இல்லாமல் இருக்கும்படியாக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களில் நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று நன்கொடை ஆலய திருவிழாவிற்காக நன்கொடை கொடுத்தவர்கள் நடுவீதி அல்போன்ஸ் மேரி அடைக்கலபுரம் 500, பாப்பு ஞானப்பிரகாசம் அடைக்கலபுரம் 1000, சேலம் மரிய லூயிஸ் ஆசிரியர் மார்கரெட் நிர்மல் டோனி குடும்பத்தினர் சார்பாக ரூபாய் 5000. இந்த உள்ளங்களுக்காகவும் இன்னும் தன்னார்வத்தோடு வந்து உதவி செய்கின்ற அனைத்து உள்ளங்களுக்காகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். ஒரு சிறிய வேண்டுகோள், எல்லாரும் நம்ம ஒரு மாதமாக இந்த விண்ணரசி அன்னையினுடைய இந்த நவநாள் ஜெபத்தை நாம் சொல்லுகிறோம் கட்டாயம். அது என்ன ஆகிடக்கூடாது அப்படின்னா ஒரு வழக்கமான ஒரு பழக்கமாக மாறிவிடக்கூடாது. வழக்கமாக ஜெபம் செய்வதற்கு சிறந்த வெளி அடையாளம் என்பது முழந்தால் படியிட்டு ஜெபிப்பது. எனவே இந்த ஜெபம் சொல்லும்பொழுது முடிந்தவர்கள் முழந்தால் படியிட்டு நாம் ஜெபிப்போம். நாளையிலேருந்து முடிந்தவர்கள், முக்கியமாக வயதானவங்க முடியாது, அதுக்கு மேலே வயசானவங்க கொஞ்சம் முட்டி போடலாம். யார் அப்படின்னா கீழே உட்கார்ந்திருக்க குழந்தைகளும் இளைஞர்களும் முழந்தால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். அகுஸ்தினர் என்ன சொல்லுகின்றார்? மூளையால் முடியாதது
முழங்காலினால் முடியும் என்று சொல்லுகிறார். நம்ம என்னைக்கு முழங்கால் படியிட மறக்கின்றோமோ அன்று சாத்தான் நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் புக ஆரம்பித்து விடுவான். எனவே முழந்தால் படியிட்டு அன்னை மரியிடம் ஜெபிப்போம். தொடர்ந்து அன்னை மரியிடம் ஜெபிக்க எழுந்து நின்று அன்னை மரியாளை பார்த்து ஒரு பாடல் பாடி அன்னை மரியை மகிமைப்படுத்துவோம். குழந்தைகள் கரங்களை கூப்புங்க, கை கூப்பி மாதாவை பார்த்து நில்லுங்க பார்க்கலாம். மாதாவை பாருங்க, மாதாவை பாருங்க எவ்வளவு அழகா சாரி கட்டிட்டு நம்ம முன்னாடி மிக மகிமையோடு இருக்கின்ற அன்னை மரியிடம் நம்ம ஒப்பு கொடுத்து பாடலை பாடுவோம். கீதம் பாடியே உம் புகழை பாடுவே, உம் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவி கீதம் பாடியே உன் புகழை பாடுவே, உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவே 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 ஆவே. பாவிகளின் ஆதரவே பாருலகோரோளியே, பாவிகளின் ஆதரவே பாருலகோரோளியே, அன்பின் தாயியே எம் குரல் கேளம்மா, அன்பின் தாயியே என் குரல் கேளம்மா. ஆவி கீதம் பாடியே உன் புகழை பாடுவே, உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவே ஆவே என்று பாடுவோம். ஆவே கரங்களை உயர்த்தி ஆவே 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 ஆவே. எங்கள் குடும்பங்களில் ஒருவராயிருந்து எங்கள் பங்கையும் குடும்பத்தையும் வழிநடத்தும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித விண்ணரசி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் குடும்பங்களின் பாதுகாவலரான புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதர் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித ஐசந்தம்மாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதையரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நேற்று போலவே இந்த நாற்காலிகளை எடுத்து போட குழந்தைகளும் இளையோரும் முடிந்தவர்களும் உதவும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.